வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த இந்த வானிலை ஆய்வு வீடியோவ பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். ஆமா. உண்மைய சொல்லணும்னா, இத பாக்கும்போது ஒரு த்ரில்லர் படம் பாக்குற மாதிரி ஒரு உணர்வு. ம். ஒரு பக்கம் போதும்னு சொல்ற அளவுக்கு மழை, இன்னொரு பக்கம் வறட்சி. திடீர்னு கடுங்குளிர். அப்புறம் எதிர்பார்க்காத நேரத்துல கோடை காலம்னு ஒரு ஒரு கிளைமேட் விப்ளாஷ் கதை மாதிரி இருக்கு. கரெக்ட். இந்த வானிலை நாடகத்தோட ஒவ்வொரு அங்கத்தையும் நாம பிரிச்சு மேயலாம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. நீங்க கிளைமேட் விப்ளாஷ்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. ஆமா. இது தனித்தனியான வானிலை நிகழ்வுகள் கிடையாது. இந்த வீடியோவோட சிறப்பே அதுதான். ம். சமநிலையற்ற ஒரு பருவமழை எப்படி ஒரு மோசமான பனிப்பொழிவுக்கு வழிவகுக்குது, ஆமா. அது எப்படி ஒரு அதிதீவிர கோடை காலத்துக்கு அடித்தளம் போடுதுன்னு ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்தி காட்டுறாங்க. சரி, முதல்ல கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். போலாம். இந்த வடகிழக்கு பருவமழை இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த ஆய்வோட புள்ளி என்னன்னா, தமிழகத்துக்கு இந்த வருஷம் போதுமான அளவு மழை கிடைச்சிருக்குன்னு சொல்றதுதான். போதுமான. ஆமா. அதாவது ரொம்ப அதிகமும் இல்ல, ரொம்ப கம்மியும் இல்ல. சராசரியா ஒரு நல்ல மழைக்காலம்னு சொல்றாங்க. இது கேட்கும்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது. ஆனா கதை இங்க முடியலையே. முடியல. அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான புதிர். ஆமா. அந்த போதுமான அளவுங்கிறது ஒரு மாநிலத்துக்கான சராசரி கணக்கு மட்டும்தான். ஓ. நீங்க ஒரு ட்ரோன் கேமரால தமிழ்நாட்டை மொத்தமா பார்த்தா எல்லாம் பச்சை பசேல்னு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன தெரியும்? நாம இங்க ரெண்டு பின்ன தமிழ்நாட்டு பத்தி பேசிட்டு இருக்கோம்னு. ரெண்டு தமிழ்நாடா? ஆமா. ஒன்னு கடற்கரையோர தமிழ்நாடு, இன்னொன்னு உள் தமிழ்நாடு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த வீடியோல காட்டுற வரைபடங்கள் அதை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆமா, அங்கதான் விஷயமே அடங்கியிருக்கு. கடலோர மாவட்டங்கள் ஒரு கதையை சொல்லுது, ஆனா உள் மாவட்டங்களோட நிலைமை தலைகீழா இருக்கு. அதேதான். குறிப்பா சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் எதிர்பார்த்த மழையே இல்லைன்னு இந்த டேட்டா சொல்லுது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒரு அதிர்ச்சியான உதாரணமா காட்டுறாங்க. போன வருஷம் புயல் காரணமா கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் மழை பதிவான இடத்துல 50 சென்டிமீட்டரா? ஆமா. ஆனா இந்த வருஷம் சொட்டு மழைக்கு திண்டாட்டமா இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அறிவியல் காரணம் இருக்கு. அதை இந்த ஆய்வு ரொம்ப அழகா விளக்குது. சரி. நீங்க இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களையும் புயல்களையும் ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஜின். இந்த இன்ஜின்களுக்கு எரிபொருள் எங்கிருந்து கிடைக்குதுன்னா கடல்ல இருக்கிற அந்த சூடான ஈரப்பதமான காத்துல இருந்துதான். புரியுது. இந்த இன்ஜின்கள் கடலுக்கு மேல இருக்கிற வரைக்கும் இல்லனா கடற்கரையை ஒட்டி இருக்கிற வரைக்கும் அதுக்கு எரிபொருள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மழையை கொட்டி தீர்க்கும். ஓகே, புரியுது. அப்போ உள் மாவட்டங்களுக்கு என்னாச்சு? ஏன் அங்க மழை இல்ல? இந்த வருஷம் உருவான பெரும்பாலான இன்ஜின்கள், அதாவது புயல் சின்னங்கள், உள் மாவட்டங்கள்ங்கிற தரைப்பகுதிக்குள்ள ரொம்ப தூரம் பயணிக்கவே இல்ல. வரவே இல்லையா? ஆமா. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, சில புயல்கள் தமிழ்நாடு கடற்கரையை கடந்து நேரா ஆந்திரா ஒரிசா பக்கம் போயிடுச்சு. இன்னொன்னு, சில புயல்கள் கடற்கரையோர மாவட்டங்கள்லயே தன்னோட மொத்த சக்தியும் மழையா கொட்டிட்டு வலுவிழந்து போயிடுச்சு. ஓ, அப்ப அதோட பவர் அங்கே தீர்ந்துடுச்சு. அதேதான். அதாவது அந்த இன்ஜினோட எரிபொருள் சப்ளை தரைப்பகுதிக்கு வந்ததும் துண்டிக்கப்பட்டுடுச்சு. இதனால கடற்கரையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்கிற மாவட்டங்களுக்கு எந்த பெரிய பலனும் கிடைக்கல. ஒரு அதிர்ச்சி சுவர் மாதிரி கடற்கரை மாவட்டங்கள் மழையை தடுத்து நிறுத்திடுச்சுன்னு சொல்லலாமா? அருமையான வார்த்தை. ஆமா, ஒரு அதிர்ஷ்ய சுவர் மாதிரி தான். இது வெறும் மழை புள்ளி விவரம் மட்டும் இல்லையே, இதோட தாக்கம் அது எப்படி இருக்கும்? இப்போ ஈரோடு, சேலம் பகுதியில விவசாயம் என்ன ஆகும்? திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு வராதா? இத பத்தி அந்த வீடியோல ஏதாவது குறிப்பு இருக்கா? நேரடியா இல்லாக்கியும் அதோட தாக்கத்தை நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். உள் மாவட்டங்கள்ல இருக்கிற பெரும்பாலான அணைகள், ஏரிகள் இந்த வடகிழக்கு பருவமழையை நம்பித்தான் இருக்கு. ஆமா, அதுதான் முக்கிய ஆதாரம். மழை பொய்த்து போச்சுன்னா விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, குடிநீர் ஆதாரத்துக்கும் பெரிய சிக்கல் வரும். நிச்சயமா. உதாரணமா, திருப்பூர் பின்னலாடை துறைக்கு தண்ணீர் ஒரு முக்கியமான மூலப்பொருள். ஆமா ஆமா. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டா அது உற்பத்தியை பாதிக்கும், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பையும் பாதிக்கும். ஆக இந்த புயல்களோட பாதை மாறினது வெறும் வானிலை செய்தி இல்ல, அது ஒரு பொருளாதார பிரச்சனைக்கான எச்சரிக்கை மணி. சரி, இந்த பாதிக்கப்பட்ட உள் மாவட்டங்களுக்கு இனிமே மழையே வராதா? இந்த சீசன் முடிஞ்சிடுச்சா? இல்ல ஏதாவது கடைசி வாய்ப்பு இருக்கா? வரவிருக்கிற நாட்களுக்கு என்ன கணிப்பு இருக்கு? ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு, ஆனா அது எல்லாருக்கும் இல்ல. ஓ.
இந்த ஆய்வு சொல்ற பிரகாரம் டிசம்பர் 30, 31 அப்புறம் புது வருஷம் ஜனவரி 1. நியூ இயர் டைம்ல. ஆமா, இந்த 3 நாட்கள்ல ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல கனமழையும் இருக்கலாம். ஆனா இது ஒரு பரவலான மழையா இருக்காது. இதுதான் முக்கியமான விஷயம். பரவலா இருக்காதா? இருக்காது. இது பருவமழையோட கடைசி மூச்சுன்னு சொல்லலாம். மாவட்டங்களுக்கு கை கொடுக்குமா? அதுதான் இல்ல. அங்கதான் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். சொல்லுங்க. இந்த மழையும் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களை ஒட்டி தான் பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. மறுபடியும் அங்கேவா? ஆமா, குறிப்பா டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர். அப்புறம் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்ல தான் மழைக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ ஒரு 6 மாவட்டங்கள்ல மட்டும்தான். சரியா சொன்னீங்க. மொத்தமா ஒரு 6 மாவட்டங்கள்ல மட்டும்தான் இந்த மழையை எதிர்பார்க்கலாம். அப்போ மத்த மாவட்டங்களோட நிலைமை? சேலம், தர்மபுரி மாதிரி இடங்களுக்கு? அவங்களுக்கு வானம் மேகமூட்டமா இருக்கலாம், லேசா சாரல் அடிக்கலாம், குளிர்ச்சியான காப்பு வீசலாம். அவ்வளவுதானா? ஆமா, ஆனா நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துற மாதிரியான பெரிய மழைக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பருவமழையோட கடைசி அத்தியாயமும் ஏற்கனவே பயனடைஞ்ச கடலோர மாவட்டங்களுக்கு தான் சாதகமா அமையப்போகுது. வறண்ட உள் மாவட்டங்கள் இந்த முறையும் ஏமாற்றத்தை தான் சந்திக்கும். அப்ப பருவமழை முடியற நிலைமைக்கு வந்துடுச்சு. மழை கதை முடிஞ்சதும் அடுத்து என்ன? இந்த வீடியோல அடுத்து ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வு பத்தி எச்சரிக்கிறாங்களே, அது என்ன? ஆமா, மழை ஓய்வெடுத்த உடனே வானிலையோட அடுத்த கட்டம் தொடங்குது. அதுதான் கடுமையான பனிப்பொழிவு. கடுமையான பனிப்பொழிவா? ஆமா, நாம சாதாரணமா நினைக்கிற மார்கழி குளிர் இல்ல இது. இந்த வீடியோல பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப கடுமையானவை. என்ன சொல்றாங்க? மிக மோசமான பனிப்பொழிவு இருக்கும், அதிகாலை நேரத்துல வெளியே போகாதீங்கன்னு நேரடியாவே எச்சரிக்கிறாங்க. இது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. மோசமான பனிப்பொழிவுனா எந்த அளவுக்கு இருக்கும்? வெப்பநிலை எவ்ளோ குறையும்? உள் மாவட்டங்கள்ல, குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல வெப்பநிலை 15 to 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையலான்னு கணிச்சிருக்காங்க. 15 டிகிரியா? ஆமா, இது வெறும் குளிர் இல்ல, ஊசி குத்துற மாதிரி ஒரு கடும் குளிர். வண்டியில போகும்போது கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியாத அளவுக்கு அடர்த்தியான மூடு பனி இருக்கும். ஓ, ஒரு ஒயிட் அவுட் சூழல் மாதிரி. அதேதான். அதனாலதான் அதிகாலை பயணங்களை தவிர்க்க சொல்றாங்க. இதுக்கு அறிவியல் ரீதியா என்ன காரணம்? மழை நின்னுடனே எப்படி இவ்ளோ பனி வரும்? ரொம்ப எளிமையான காரணம்தான். மழைக்காலம் முடிஞ்சதால காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். சரி. அதே சமயம் வானம் தெளிவாயிடும். இப்படி தெளிவான வானம் இருக்கும்போது ராத்திரி நேரத்துல பூமியில இருக்கிற வெப்பம் வேகமா விண்வெளிக்கு வெளியேறிடும். ஓகே. காத்துல இருக்கிற ஈரப்பதம் இந்த திடீர் குளிர்ச்சி காரணமா ஒன்னு சேர்ந்து அடர்த்தியான பனிமூட்டமா மாறுது. புரியுது. ஜனவரி மாசம் பொங்கல் சமயத்துல இந்த பனிப்பொழிவோட தாக்கம் உச்சத்தை அடையும்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஓகே. அப்போ ஒரு சமநிலையற்ற மழை, அதை தொடர்ந்து ஒரு கடுமையான பனிப்பொழிவு. இந்த நாடகத்தோட அடுத்த அங்கம் என்ன? நான் அந்த வீடியோவோட கடைசி பகுதியை பார்த்தேன். அதுதான் உண்மையிலே என்ன கவலைப்பட வச்சது. கோடைக்காலம் பத்தி ஒரு முக்கியமான கணிப்பு இருக்கே. ஆமா, அதுதான் இந்த விப்ளாஷ் கதையோட கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸா? ஆமா, பனிப்பொழிவு முடிஞ்ச கையோட நாம நேரடியா ஒரு தீவிரமான கோடைக்காலத்துக்குள்ள நுழைய போறோம். எப்போதிலிருந்து? வழக்கமா மார்ச் கடைசி இல்லைன்னா ஏப்ரல் மாசம்தான் வெயில் சுட்டேரிக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அடுத்த வருஷம் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே வெயில் கடுமையா இருக்கும்னு கணிக்குது. மார்ச் முதல் வாரமா? நம்பவே முடியல. புள்ளி விவரம் ஏதாவது இருக்கா? வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க? ரொம்ப தெளிவான புள்ளி விவரம் இருக்கு. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே வெப்பநிலை 37 to 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 38 டிகிரியா? மார்ச் மாசமேவா? ஆமா, இது ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 நிகழ்வுகளோட நேரடி தாக்கம் தான் இது. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் விளக்க முடியுமா? மழை குறைவா பெஞ்சதுக்கும் கோடைக்காலம் சீக்கிரமா வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். சொல்லுங்க. ஒரு ஈரமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடு பண்ணா அது சூடாகிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆமா, ஏன்னா தண்ணி ஆவியாகணும். கரெக்ட். அந்த ஈரம் ஆவியாகிறதுக்கே பாதி வெப்பம் செலவாயிடும். அதுவே ஒரு காஞ்சி போன பாத்திரத்தை அடுப்புல வச்சா நொடிப்பொழுதுல அது சூடாகிடும். இங்கேயும் அதுதான் நடக்குது. உள் மாவட்டங்கள்ல பருவமழை சரியா பெய்யாததால நிலத்துல ஈரப்பதம் ரொம்ப குறைவா இருக்கு. நிலம் காஞ்சு போயிருக்கு. ஆமா, அதனால மார்ச் மாசம் சூரியனோட கதிர்கள் கொஞ்சம் வலுவாக ஆரம்பிச்ச உடனேயே அந்த காஞ்சி போன நிலம் ரொம்ப வேகமா வெப்பத்தை உறிஞ்சி அனல கக்க ஆரம்பிச்சிடும். ஓ, அதனாலதான் குளிர்காலத்திலிருந்து நேரடியா ஒரு உச்சகட்ட கோடைக்கு தாவ போறோம். சரியா சொன்னீங்க. ஒரு டிரான்சிஷனே இல்லாம. ஆக எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. மழை பொய்த்தது, பனி கடுமையாச்சு, வெயில் சீக்கிரம் வந்துடுச்சு.
இந்த முழுமையான சித்திரத்தை பார்க்கும்போது இந்த வருஷத்தோட வானிலை சுழற்சி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நிச்சயமா. இந்த ஆய்வின் மூலம் நமக்கு கிடைக்கிறது வெறும் வானிலை முன்னறிவிப்பு இல்ல, ஒரு எச்சரிக்கை. ம் கடற்கரைக்கும் உள்நாட்டுக்கும் இடையே மழைப்பொழிவில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு, வரவிருக்கும் கடைசி மழை, அதைத் தொடர்ந்து வரும் தீவிர பனிப்பொழிவு மற்றும் முன்கூட்டிய தொடங்கும் கோடைக்காலம்னு ஒரு தொடர் சங்கிலி எதிர்வினைகளை நம்ம பார்க்கறோம். சரி, இந்த ஆய்விலிருந்து நாம எல்லா முக்கிய விஷயங்களையும் எடுத்துட்டோம். நிறைவா நீங்க இந்த முழு பகுப்பையும் பார்க்கும்போது நம்ம நேயருக்கு யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு செல்ல முடியுமா? கண்டிப்பா. இந்த வீடியோல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு, ஆனா அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை எழுப்புது. என்னது? தமிழகத்தை நோக்கி வராம பாதை மாறிப்போன பல காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தெற்கே இலங்கைக்கு தொடர்ச்சியா மிக கனமழையை கொடுத்துட்டு இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. ஓ, இலங்கைக்கு மழையா? ஆமா, இது ஏதோ ஒரு தடவை நடந்த நிகழ்வு இல்ல, இந்த சீசன்ல இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ம் அப்போ நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான்: நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய விருந்தாளி ஏன் தொடர்ந்து பக்கத்து வீட்டுக்கு போறாங்க? நல்ல கேள்வி. வங்கக்கடல்ல உருவாகிற இந்த வானிலை அமைப்புகள் கரையை கடக்கிற இடங்கள்ல ஒரு நிரந்தரமான இடமாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்கா? இது இந்த ஒரு வருடத்துக்கான விதிவிலக்கா இல்ல வரப்போற பல வருடங்களுக்கான புதிய விதியா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.